எல்லோருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பூஜை செய்வோம். அதாவது நம்ம முன்னோர்களுக்கு அவங்க பிடித்த மாதிரி உணவு வைக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்யுதுன்னா காய் குழம்பு கூட்டு எல்லாம் வச்சு பூஜை பண்ணிடலாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு பெண்மணியாக இருந்தால் சாரீ வைக்கலாம், பையன்களாக இருந்தால் வேஷ்டி சட்டை வைக்கலாம். நம்ம இன்றைக்கி சாரீ வச்சுருக்கோம். சாரீ வலையெல்லாம் வச்சுட்டு என்னென்ன பழம் வைக்குமோ வைக்கலாம். நான் 3 வகையான பழம் வச்சு இன்றைக்கி பூஜை செய்தேங்க. போகி கொண்டாடிட்டு நம்மளோட மூதாதையர்களுக்காக பூஜை செய்தேன். நம்ம இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம குடும்ப நலனுக்காக இந்த மாதிரி வருஷம் செய்து ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நான் ஒரு சாம்பிராணி பொருத்தி காமிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம தீபாரத்தனை காமிச்சிட்டு நம்ம மனசில் நல்லா நம்ம குடும்பம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பூஜையை முடிச்சுக்கலாங்க. வருடம் இந்த மாதிரி செய்து ரொம்ப நல்லது. அவங்கள நினைவு கூறணும் இந்த நாள்லன்னு சொல்லுவாங்க. அதனால் போகி பண்டிகைக்கு இந்த மாதிரி செய்வாங்க. சில பேர் அமாவாசைக்கும் செய்வாங்க. நான் அமாவாசைக்கும் செய்வேன். இந்த மாதிரி போகி பண்டிகைக்கும் செய்கிறது உண்டு. முடிகிறவங்க நீங்களும் செய்யுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.